السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆரம்பகால மற்றும் தமது உயிரையே அர்ப்பணிக்க தயாராக இருந்த ஒரு சஹாபி ஹஜ்ரத் உமார் பின் யாசர் ஆவார்கள். அன்னாரின் தந்தையாகிய ஹஜ்ரத் யாசிர் அவர்களின் சொந்த நாடு ஏமனாக இருந்தது. ஹாரிஸ் மற்றும் மாலிக் என்ற தமது இரு சகோதரர்களுடன் அன்னார் தனது ஒரு சகோதரரை தேடி மக்காவிற்கு வந்தார்கள். ஹாரிஸ் மற்றும் மாலிக் தமது ஊருக்கு திரும்பி சென்று விட்டார்கள். ஆனால் ஹஜ்ரத் யாசிர் அவர்கள் மக்காவிலேயே தங்கிவிட்டார்கள். மேலும் அபு ஹுசைஃபா உடன் நல்ல நட்பு ரீதியிலான தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அபு ஹுசைஃபா தமது அடிமை பெண்ணான ஹஜ்ரத் சுமையாவை அன்னாருக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். அவர்களுக்கு ஹஜ்ரத் உமார் மகனாக பிறந்தார்கள். அபு ஹுசைஃபா அவர்களின் மரணம் வரை ஹஜ்ரத் உமார் மற்றும் ஹஜ்ரத் யாசிர் அவருடன் இருந்தார்கள். இஸ்லாம் தோன்றியவுடன் ஹஜ்ரத் யாசிர், ஹஜ்ரத் சுமையா மற்றும் ஹஜ்ரத் உமார் மேலும் அவர்களின் சகோதரர் ஹஜ்ரத் அப்துல்லா பின் யாசிர் ஈமான் கொண்டார்கள். ஹஜ்ரத் உமார் பின் யாசிர் கூறுகின்றார்கள், நான் ஹஜ்ரத் சுஹைப் பின் சின்னான் அவர்களை தாரே அர்க்கம் என்ற இடத்தில் சந்தித்தேன் மக்காவில். அங்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நான் ஹஜ்ரத் சுஹைபை கண்டபோது அவர்களிடம், நீங்கள் என்ன நோக்கத்திற்காக இங்கு வந்தீர்கள் என கேட்டேன். அதற்கு அவர், நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என என்னிடம் கேட்டார். அதற்கு நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று அவர்களின் கூற்றை கேட்க வேண்டும் என்பதற்காக நான் வந்துள்ளேன் என்று கூறினார்கள். அப்போது சுஹைப் அவர்கள், எனது நோக்கமும் இதுதான் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அம்மார் அவர்கள் கூறினார்கள், நாங்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்றோம். அன்னார் எங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து கூறினார்கள். அப்போது நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம். நாங்கள் மாலை நேரம் வரை அங்கு தங்கியிருந்தோம். பின்னர் தாரே அர்க்கம் என்ற அந்த இடத்திலிருந்து ஒளிந்து மறைந்து வெளியேறினோம். ஹஜ்ரத் அம்மார் மற்றும் ஹஜ்ரத் சுஹைப் ஆகிய இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்தில் 30ற்கும் அதிகமான நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். சஹி புகாரியில் ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் அம்மார் பின் யாசிர் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 5 அடிமைகளும் 2 பெண்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமே இருந்த காலத்தில் அன்னாரை நான் கண்டேன். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சஹாபாக்களை பற்றி குறிப்பிட்டவாறு,
ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், மக்காவின் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த பலருக்கும் அல்லாஹ் தொண்டு செய்வதற்கான வாய்ப்பை வழங்கினான். ஏழைகளிலும் பலர் இஸ்லாத்திற்கு மிக அழகிய முறையில் தொண்டு செய்தார்கள். பாருங்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். இவர்களுக்கு மாற்றமாக ஹஜ்ரத் ஜைத், ஹஜ்ரத் பிலால், ஹஜ்ரத் சம்ரா, ஹஜ்ரத் குபாப், ஹஜ்ரத் ஷுஹைப் மற்றும் ஹஜ்ரத் அம்மார் அவர்கள் போன்ற இவர்கள் அனைவரும் சாதாரண மக்களாகவே கருதப்பட்டு வந்தார்கள். ஆக பெரும் குடும்பத்திலிருந்தும் திருக்குரானின் தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சிறிய குடும்பத்திலிருந்தும் திருக்குரானின் தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அன்னார் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் சுமையா ஓர் அடிமை பெண்மணியாக இருந்தார்கள். அவர் ஈமானை விட்டுவிட வேண்டும் என்பதற்காக மிக கடுமையான கொடுமைகளை அபுஜஹேல் அவருக்கு இழைத்து வந்தான். ஆனால் அவருடைய பாதங்களில் தடுமாற்றங்கள் எதுவும் ஏற்படாத போது, அன்னாரின் ஈமானை அவனால் அசைக்க முடியாமல் ஆன போது, ஒரு நாள் கோபத்திற்குள்ளாகி அன்னாரின் மர்ம உறுப்பில் ஈட்டியை எறிந்தான். அன்னாரை ஷஹீதாக்கினான். ஹஜ்ரத் உமையா அவர்களின் மகனாக இருந்தார்கள். எதிரிகள் அன்னாரை சுடும் மணலில் படுக்க வைத்தார்கள். மிக கடுமையான துக்கங்களை கொடுத்து வந்தார்கள். உர்வா பின் ஜுபைர் அறிவிக்கின்றார்கள், வரலாற்றில் எழுதப்பட்டுள்ளது, அதாவது ஹஜ்ரத் அம்மார் பின் யாசிர் அவர்கள் மக்காவில் துன்பங்கள் கொடுக்கப்பட்ட பலகீனமான மக்களை சார்ந்தவராக இருந்தார்கள். அன்னார் தமது மார்க்கத்திலிருந்து விலகிவிட வேண்டும் என்பதற்காக எதிரிகளால் அன்னாருக்கு துன்பங்கள் தரப்பட்டன. முஹம்மது பின் அம்ர் அவர்கள் கூறுகின்றார்கள், முஸ்தலாஃபீன், அதாவது இவர்கள் பலவீனமான மக்களாக இருந்தார்கள். திருக்குரானில் கூறப்பட்டுள்ள பலகீனமான மற்றும் ஆதரவற்ற மக்கள் இவர்களாகவே இருந்தார்கள். இம்மக்கள் மக்காவில் இருந்த எந்த கோத்திரத்தையும் சாராதவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த பாதுகாவலரும் இருந்ததில்லை. அவர்களுக்கு எந்த வலிமையும் இருந்ததில்லை. குறைஷிகள் இம்மக்களை உச்சி வெயிலில் கொடுமைகள் இழைத்து வந்தனர். அதன் மூலம் அவர்கள் தமது மார்க்கத்திலிருந்து விலகிவிட வேண்டும் என குறைஷிகள் விரும்பினர். இதேபோன்று அம்ர் பின் அல் ஹக்கம் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் உமார் பின் யாசிர், ஹஜ்ரத் ஷுஹைப், ஹஜ்ரத் அபு ஃபக்கீஹா ஆகியோர் மீது எந்த அளவுக்கு அநீதி இழைக்கப்பட்டதென்றால், அதன் காரணமாக அவர்கள் உண்மை என்று நம்பாத கூற்றுகள் அவர்களின் வாயிலிருந்து வெளிப்பட்டன. ஆயினும் எதிரிகள் அநீதி இழைத்து அவர்களின் நாவிலிருந்து அக்கூற்றுகளை வெளிவர செய்தனர். அதேபோன்று அறிவிப்பில் வருகின்றது, முஹம்மது பின் குர்சானி கூறுகின்றார், என்னிடம் ஒருவர் கூறினார், அவர் ஹஜ்ரத் உமார் பின் யாசிர் அவர்களை ஒரு ஆடை அணிந்திருப்பதாக கண்டார். நான் ஹஜ்ரத் உமார் அவர்களின் முதுகில் தழும்புகளையும் காயங்களின் அடையாளங்களையும் கண்டேன். நான் அன்னாரிடத்தில் இது என்ன என்று கேட்டேன். அதற்கு ஹஜ்ரத் உமார் அவர்கள், இவை மக்கத்து குறைஷிகள் மதிய வேளையில் கடும் வெயிலில் எனக்கு வழங்கிய துன்பங்களின் அடையாளமாகும் என்று கூறினார்கள். அமர் பின் மேமுன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இணை வைப்பவர்கள் ஹஜ்ரத் உமார் அவர்களை நெருப்பால் எரித்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அம்மார் அவர்களை கடந்து சென்ற போது அன்னாரின் தலையின் மீது கை வைத்து கூறினார்கள், யா நாரு கூனி பர்தம் வ சலாமா அலா அம்மார் கமா குந்த அலா இப்ராஹிம், அதாவது நெருப்பே, நீ இப்ராஹிம் அவர்களுக்கு குளிர்ந்ததை போன்று அம்மார் அவர்களுக்கு குளிர்ச்சியானதாகவும் அமைதியானதாகவும் ஆகிவிடு. அடுத்து ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் உஸ்மான் பின் அவுஃபான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நானும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவில் ஒரு பள்ளத்தாக்கில் சென்று கொண்டிருந்தோம். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது கரத்தை பற்றி பிடித்திருந்தார்கள். நாங்கள் அபு அம்மார் மற்றும் அம்மார் அவருடைய தாயார் ஆகியோரிடத்தில் வந்தோம். அவர்களுக்கு கடும் துன்பங்கள் தரப்பட்டு வந்தன. ஹஜ்ரத் யாசர் அவர்கள், எப்போதும் நிரந்தரமாக இப்படித்தான் நடக்குமா என்று கேட்டார்கள்.
அதற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் யாசிர் அவர்களிடம் பொறுமை செய்யுங்கள் என்று கூறினார்கள். பின்னர் அன்னார் இவ்வாறு துவா செய்தார்கள்: யாசிரின் குடும்பத்தினருக்கு நீ பாவ மன்னிப்பை வழங்குவாயாக. நிச்சயமாக நீ அவ்வாறு செய்து விட்டாய். அதாவது அல்லாஹ் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயின் மூலமாக அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்ததை அறிவித்தான். அன்னார் மிக கடுமையான காலகட்டங்களை எதிர்கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்: எல்லோரையும் விட முதலில் இஸ்லாத்தை வெளிப்படுத்திய நபர்கள் 7 நபர்களாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமார், ஹஜ்ரத் அம்மார் மற்றும் அன்னாரின் தாயார் ஹஜ்ரத் சுமையா, ஹஜ்ரத் சுஹைப், ஹஜ்ரத் பிலால், ஹஜ்ரத் மிக்தாத் ஆகியோர் இந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதுகாப்பை அல்லாஹ் அன்னாரின் சிறிய தந்தையான ஹஜ்ரத் அபு தாலிப் அவர்களின் மூலமாக செய்ய வைத்தான். அடுத்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அன்னாரின் சமுதாயத்தின் மூலமாக செய்ய வைத்தான். இந்த அறிவிப்புகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் தவறாக கூட இருக்கலாம். ஏனென்றால் ஹஜ்ரத் அம்மார் அவர்கள் பைய செய்த போது 30 நபர்கள் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டிருந்தார்கள் என்று ஆரம்பத்தில் கூறப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் இது அவர்களின் அறிவிப்பாகும். இந்த எண்ணிக்கை சரியாகவும் கூட இருக்கலாம். ஒருவேளை இந்த எண்ணிக்கையிலான மக்களுக்கு அதிக துன்பங்கள் தரப்பட்டிருக்கலாம். எனினும் அன்னார் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் சமுதாயத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்டது. எஞ்சிய மக்களை இணை வைப்பவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். மேலும் அவர்கள் மீது இரும்பு முற்களால் ஆன ஆடையை அணிவித்தார்கள். சுடும் வெயிலில் அவர்களை வெறும் உடலோடு படுக்க வைத்தார்கள். அவர்களில் ஹஜ்ரத் பிலால் அவர்களை தவிர மற்ற அனைவரும் அவர்களின் விருப்பத்திற்கேற்ப நடந்தார்கள். ஆனால் பிலால் அவர்கள் தமது இருப்பையே அல்லாஹ்விற்காக மாய்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை அன்னாரின் குடும்பத்தின் காரணமாக எதிரிகள் ஏளனப்படுத்தி வந்தார்கள். குறைஷிகள் அன்னாரை சிறு பிள்ளைகளிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் அன்னாரை மக்காவின் வீதிகளில் இழுத்து கொண்டு சென்றார்கள். ஆனால் பிலால் அவர்களோ அஹத் அஹத் என்றே சொல்லி வந்தார்கள். ஹஜ்ரத் அம்மார் அவர்களை இணை வைப்பவர்கள் தண்ணீரில் மூழ்கச் செய்ய வைத்து துன்பங்கள் கொடுத்து வந்தனர், அடித்தனர். அதாவது அன்னாரின் தலையில் தண்ணீர் ஊற்றி வந்தார்கள், கடுமையாக தாக்கினார்கள். மற்ற வேதனைகளும் அன்னாருக்கு கொடுக்கப்பட்டன. ஆனால் இன்று உலகில் தமது எதிரிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற டார்ச்சரை விட பல மடங்கு அதிகமான டார்ச்சர் ஆகும் அப்போது கொடுக்கப்பட்ட டார்ச்சர். இன்று எதிரிகளுக்கும் அரசாங்கத்தின் பார்வையில் குற்றவாளிகளாக பார்க்கப்பட்டவர்களுக்கும் இந்த டார்ச்சர் இன்று வழங்கப்படுகின்றது. ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அம்மார் அவர்களை சந்தித்தார்கள். அப்போது ஹஜ்ரத் அம்மார் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அம்மார் அவர்களின் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தார்கள். பின்னர், உங்களை நிராகரிப்பாளர்கள் பிடித்துக் கொண்டார்கள், தண்ணீரில் மூழ்கடித்தனர், நீங்கள் இன்னென்ன விஷயங்களை அவரிடம் பேசினீர்கள் என்றெல்லாம் கூறினார்கள். மீண்டும் அவர்கள் உம்மிடம் பேசினால் நீங்கள் அவரிடம் இவ்வாறு பேச வேண்டும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனுடைய விளக்கம் சீரத் காத்தமுன் நபியின் என்ற புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அறிவிப்புகளின் சான்றுகளின் ஒளியில் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: அம்மார் அவர்களும் அன்னாரின் தந்தையாரும் அன்னாரின் தாயார் ஹஜ்ரத் சுமையா அவர்களை விடுதலை செய்தார்கள். சுமையா அவர்கள் பனி மக்சூம் என்ற நபரின் அடிமைத்துவத்தில் இருந்து வந்தார்கள். எந்த அளவிற்கு துன்பங்கள் கொடுத்தனர் என்றால், எதிரிகள் அவர்களின் நிலையை படித்து உடல் மெய் சிலிர்த்து விடுகின்றது. ஒருமுறை இஸ்லாத்தின் மீது அர்ப்பணிப்பு உணர்வு கொண்ட ஜமாத் உடல் அளவிலான தண்டனைக்கு ஆளாகி கொண்டிருந்தது. தற்செயலாக அந்த வழியாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அன்னார் அவர்களை பார்த்தார்கள். வேதனை மிக்க குரலில் கூறினார்கள்: யாசரின் குடும்பத்தினரே, நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். சப்ரன் ஆலி யாசர் ஃபஇன் மஈதுகுமுல் ஜன்னா. யாசரின் குடும்பத்தினரே, பொறுமையை மேற்கொள்ளுங்கள், பொறுமையை கைவிட்டு விடாதீர்கள். இறைவன் உங்களின் இதே துன்பங்களுக்கு பகரமாக உங்களுக்கு சொர்க்கம் ஒன்றை ஆயத்தப்படுத்தியுள்ளான் என்று கூறினார்கள். இறுதியில் யாசிர் அவர்கள் இதே தண்டனை நிலையில் மரணமடைந்தார்கள். வயதான பெண்மணியான சுமையாவின் தொடையில் அநீதியாளனான அபுஜஹேல் இரக்கமற்ற முறையில் ஈட்டியை எய்தான். அந்த ஈட்டியானது அன்னாரது உடலை துளைத்து அன்னாரின் மர்ம உறுப்பை சென்றடைந்தது.
அப்பாவியான அப்பெண்மணி அதே இடத்தில் துடிதுடித்து இறந்து போனார். அம்மார் மட்டுமே எஞ்சியிருந்தார்கள். அவருக்கும் எதிரிகள் மிக கொடூரமான தண்டனையும் துக்கத்தையும் கொடுத்தார்கள். அதில் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரிக்காதவரை உமக்கு நாங்கள் இதே போன்று தண்டனை வழங்கிக் கொண்டே இருப்போம் என்று கூறினர். இறுதியில் ஹஜ்ரத் அம்மார் அவர்கள் மிகவும் தொல்லைகளுக்கு ஆளாகி சில பொருத்தமற்ற வார்த்தைகளை தனது நாவினால் வெளிப்படுத்தி விட்டார்கள். அதனால் நிராகரிப்பாளர்கள் அவர்களை விட்டுவிட்டார்கள். ஆனால் அதன் பிறகு அம்மார் அவர்கள் உடனடியாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார்கள். அம்மாரே, ஏன் என்னவாயிற்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் நாசமாகிவிட்டேன் என்று கூறினார்கள். எனக்கு அநீதியாளர்கள் எந்த அளவுக்கு துன்பத்தை வழங்கினார்கள் என்றால் நான் உங்களை பற்றி தவறான சில வார்த்தைகளை கூறிவிட்டேன் என்றும் கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் உமது உள்ளத்தின் நிலையை எவ்வாறு காண்கின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனது உள்ளமோ நம்பிக்கை கொண்ட நிலையிலே தான் இருக்கின்றது. அல்லாஹ் மற்றும் அவனது தூதர் மீதான அன்பால் நிரம்பியுள்ளது என்று கூறினார்கள். அதற்கு நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இறைவன் உங்களது இந்த தடுமாற்றத்தை மன்னிப்பானாக என்று கூறினார்கள். பிரகாஷ் தேவ்ஜி என்ற இந்து சகோதரர் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருந்தார். அதன் சில வாக்கியங்களை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஷ்மாயே மாரிஃபத் என்ற தமது புத்தகத்தில் எழுதியுள்ளார்கள். இது முஸ்லிம் அல்லாத ஒருவரால் எழுதப்பட்ட புத்தகமாகும். அதனை வாங்கி படியுங்கள் என ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது ஜமாத்திற்கு அறிவுரை செய்துள்ளார்கள். பின்னர் பிரம்ம சமூகத்தை சார்ந்த அந்த நபரின் புத்தகத்தின் சுருக்கத்தை தமது புத்தகத்தில் குறிப்பிட்டார்கள். மேலும் அன்னார் இவ்வாறு எழுதியுள்ளார்கள், அதாவது ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அநீதி இழைக்கப்பட்டது. அதனை முடிந்தவரை அன்னார் சகித்துக் கொண்டார்கள். ஆனால் தமது நண்பர்கள் மீதான துன்பங்களை பார்த்து அன்னாரின் மனம் மிகவும் வேதனை அடைந்தது. அன்னார் தன் மீதான அநீதிகளை சகித்துக் கொண்டார்கள். ஆனால் தமது நண்பர்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதி அவர்களுக்கு மிகவும் துக்கத்தை தந்தது. அன்னார் நிம்மதி இழந்தார்கள். அந்த ஏழை நம்பிக்கையாளர்கள் மீது அநீதிகள் மற்றும் அக்கிரமங்கள் என்ற மழை விழுந்தது போன்ற உணர்வு அன்னாருக்கு ஏற்பட்டது. மக்கள் இந்த ஏழைகளை பிடித்துக் கொண்டு காடுகளுக்கு சென்றனர். பின்னர் வெறும் உடலுடன் சுட்டெரிக்கும் மணலில் அவர்களை கிடத்தி அவர்களுக்கு கடும் துன்பங்களை கொடுத்தனர். மேலும் அவர்களின் நெஞ்சங்களின் மீது பாறாங்கற்களை வைத்தனர். அவர்கள் வெப்பத்தின் தணலால் துடிதுடித்து வேதனையால் அவர்களின் நாக்கு வெளியே தள்ளியது. பலரின் உயிர் இந்த தண்டனையின் காரணமாகவே பிரிந்தது. அந்த அநீதி இழைக்கப்பட்ட நபர்களின் வரிசையில் அம்மார் அவர்களும் ஒருவராவார். அன்னார் தைரியமிக்கவராகவும் பொறுமையாளராகவும் அநீதிகளை சகித்தவராகவும் திகழ்ந்தார். அடுத்து அன்னார் எழுதுகின்றார்கள், அன்னாருடைய கை கால்கள் கட்டப்பட்டு பாறைகளில் படுக்க வைக்கப்பட்டார்கள். அன்னாரின் நெஞ்சத்தின் எதிரிகள் பாறாங்கற்களை ஏற்றினார்கள். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசி பேசுமாறு எதிரிகள் அன்னாருக்கு கட்டளையிட்டனர். இதே நிலையைத்தான் அன்னாரின் வயதான தந்தையும் எதிர்கொண்டார்கள். அன்னாரின் வயதான அநீதி இழைக்கப்பட்ட மனைவியின் பெயர் சுமையா ஆகும். அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி நேரில் பார்க்க முடியாததாகும். அவர் மிக பணிவான முறையீடு ஒன்றை செய்தார். அதனால் அந்த அப்பாவியான நம்பிக்கை கொண்ட அந்த பெண்ணின் கண்களுக்கு எதிரில் அவரின் கணவர் மீதும் அவரின் இளம் பிள்ளைகள் மீதும் அநீதி இழைக்கப்பட்டன. நிர்வாணமாக்கப்பட்டார்கள். மிகவும் கடுமையான வெட்கமற்ற துன்பங்கள் அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்பட்டன. அதனை எடுத்துரைப்பது கூட வெட்கக்கேடாகும். இறுதியில் மிக கடுமையான தண்டனை இலக்காகி துடிதுடித்து நம்பிக்கை கொண்ட அந்த பெண்மணியின் உயிர் பிரிந்தது. சுருக்கமாக அந்த புத்தகத்தில் இந்த சம்பவங்கள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடர்பாக இந்துவாகி அந்த நபரின் புத்தகத்திலிருந்து ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சகாபாக்கள் தொடர்பாக இவ்விஷயங்களை தமது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். சுஃபியான் தமது தந்தையாரிடமிருந்து அறிவிக்கின்றார், அம்மார் தமது வீட்டை தொழுமிடமாக ஆக்கிக் கொண்ட முதல் நபர் ஆவார். ஹஜ்ரத் அம்மார் பின் யாசிர் அவர்கள் மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் முபஷிர் பின் அப்துல் மன்சர் அவர்களின் வீட்டில் தங்கினார்கள். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹுசைஃபா பின் அல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ரத் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சகோதரராக ஆக்கினார்கள். மேலும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அம்மார் அவர்களுக்கு ஒரு பகுதி நிலத்தை வழங்கினார்கள். அத்தா பின் ரபா அவர்கள் கூறுகின்றார்கள், அபு சல்மா மற்றும் உம்மே சல்மா இருவரும் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹஜ்ரத் அம்மார் பின் யாசிர் அவர்களின் நண்பராக அன்னார் இருந்தார்கள். எனவே அவரும் அவரிடம் சென்று விட்டார்கள். ஹஜ்ரத் அம்மார் பின் யாசிர் ஹஜ்ரத் உம்மே சல்மா அவர்களின் பால்குடி சகோதரர் ஆவார். இக்ரிமா அறிவிக்கின்றார், ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் தமது மகன் அலி பின் அப்துல்லாஹ்
ஹசரத் அபு சயீத் குதிரி அவரிடம் செல்லுங்கள், மேலும் அவரது கூற்றை கேளுங்கள். எனவே நாங்கள் அவரிடம் சென்றோம். அவரும் அவரது சகோதரரும் தனது ஒரு தோட்டத்தில் இருந்தார்கள். அங்கு அவர்கள் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தார்கள். எங்களை அவர் கண்டதும் வந்து அமர்ந்தார்கள். மேலும் கூறினார்கள், நாங்கள் மஸ்ஜித் நபவி கட்டப்பட்ட போது ஒவ்வொரு செங்கலாக சுமந்து வந்தோம். ஹஜ்ரத் அம்மார் பின் யாசர் அவர்கள் இரண்டு செங்கல்களை சுமந்து வந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரை கடந்து சென்றார்கள். ஹஜ்ரத் அம்மார் அவர்களின் தலையிலிருந்த தூசியை தட்டிவிட்டார்கள். மேலும் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், கிளர்ச்சியாளர்களின் கூட்டம் அம்மார் அவர்களை கொலை செய்யும் என்று கூறினார்கள். அம்மார் அவர்களை அல்லாஹின் பக்கம் அழைப்பார், ஆனால் அவர்களோ அவரை நெருப்பின் பக்கம் அழைத்துக் கொண்டிருப்பார்கள். நான் ஃபித்னாக்களிலிருந்து, குழப்பங்களிலிருந்து அல்லாஹின் பாதுகாப்பில் வருகின்றேன் என்று ஹஜ்ரத் அம்மார் அவர்கள் துவா செய்து வந்தார்கள். அப்துல்லா பின் அபி ஹுசைல் அவரிடமிருந்து அறிவிப்பு வருகின்றது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பள்ளிவாசலை கட்டிய போது முழு சமுதாயமும் செங்கலையும் கற்களையும் சுமந்து வந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அம்மார் அவர்களும் அந்த பகுதியில் ஈடுபட்டனர். ஹஜ்ரத் அம்மார் அவர்களும் அந்த பணியில் ஈடுபட்டனர். ஹஜ்ரத் அம்மார் அவர்கள் நஹனுல் முஸ்லிமூன நப்தனியல் மசாஜித் என்ற கவிதை வரியை படித்து வந்தார்கள். முஸ்லிம்களாகிய நாங்கள் பள்ளிவாசல்கள் கட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பது இதன் பொருளாகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் மசாஜித் என்று கூறி வந்தார்கள். அதாவது அம்மார் அவர்கள் கூறுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாருடன் இணைந்து அல் மசாஜித் என்று கூறி வந்தார்கள். ஹஜ்ரத் அம்மார் அதற்கு முன்பு நோயுற்றிருந்தார்கள். சில மக்கள் கூறினர், இன்று அம்மார் இறந்து விடுவார், ஏனென்றால் மிக அதிகமாக அவர் பணி செய்கின்றார் என்று கூறினர். நோயிலிருந்து மீண்டு எழுந்துள்ளார், மிக அதிகமாக பலகீனம் உள்ளது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கேட்டு ஹஜ்ரத் அம்மார் அவர்களின் கரங்களில் இருந்த செங்கலை வாங்கி கொண்டார்கள். மேலும் அன்னாரிடம், நீங்கள் சென்று ஓய்விடுங்கள் என்று கூறினார்கள். எனினும் மிகவும் பலகீனத்தின் நிலையில் தொண்டாற்றுவதிலிருந்து இந்த மக்கள் இழப்பிற்குரியவர்களாக தம்மை ஆக்கிக் கொள்ள விரும்பவில்லை. ஹஜ்ரத் உம்மே சல்மா அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் அம்மார் அவர்களை கிளர்ச்சியாளர்கள் கொலை செய்வார்கள் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள். ஹஜ்ரத் அம்மார் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இணைந்து பதர் போரிலும், உஹது போரிலும், அகழ் போரிலும், மேலும் அனைத்து போர்களிலும் பங்கு பெற்றிருந்தார்கள். பயத்தே ரிஸ்வான் என்ற நிகழ்விலும் பங்கு பெற்றிருந்தார்கள். பயத்தே ரிஸ்வான் என்பது என்னவென்றால், ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்பாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரதிநிதியாக அனுப்பி வைத்தார்கள் மக்காவிற்கு. அப்போது எதிரிகள் அன்னாரை தடுத்து நிறுத்தி தங்களுடன் வைத்துக் கொண்டார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்ற விஷயம் முஸ்லிம்களிடம் வேகமாக பரவியது. அப்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களை ஒரு மரத்தின் கீழ் ஒன்று திரட்டினார்கள். மேலும் இன்று நான் உங்களிடமிருந்து ஒரு உடன்படிக்கையை வாங்க விரும்புகின்றேன் என்றும் கூறினார்கள். அதாவது எந்த ஒரு நபரும் புறமுதுகு காட்டக்கூடாது, எமது உயிரை அர்ப்பணித்து விட நேரிட்டாலும் சரியே, ஆயினும் இந்த இடத்தை விட்டு ஒருபோதும் நாங்கள் அகலமாட்டோம் என்பது அந்த உடன்படிக்கையாக இருந்தது. இந்த உடன்படிக்கையின்படி அனைவரும் பைய செய்தார்கள். இந்த அறிவிப்பு செய்யப்பட்ட போது சஹாபாக்கள் பையத் அல்லது உடன்படிக்கை செய்வதற்காக ஒருவர் மற்றவர் மேல் விழுந்தபடி முந்தியதாக வரலாற்றில் வருகின்றது. அப்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இடது கையை தமது வலது கையின் மேல் வைத்தார்கள். மேலும் இது உஸ்மான் அவர்களின் கரமாகும். அவர் இன்று இங்கிருந்திருந்தால் அவர் ஒருபோதும் இதிலிருந்து பின்தங்கி இருக்க மாட்டார் என்றும் கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த தகவல் தவறானது என்பது வெளிப்பட்டது. ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களும் திரும்பி வந்தார்கள். ஆயினும் முஸ்லிம்கள் ஏற்கனவே உடன்படிக்கை செய்திருந்தார்கள். நாங்கள் உயிரையும் கூட மாய்த்துக் கொள்வோம், ஆனால் இதற்கு நிச்சயமாக பழி வாங்கிய தீர்வோம் என்பதுதான் அந்த உடன்படிக்கையாகும். ஏனென்றால் ஒருவர் சமுதாயத்தின் தூதராக அங்கு சென்றிருந்தார். அந்த நபரை, அதாவது ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் கொலை செய்து விட்டதாகவும் அல்லது ஷஹீதாக்கி விட்டதாகவும் தகவல் வந்ததால் அந்த உடன்படிக்கை செய்யப்பட்டது. ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் ஹக்கம் பின் உதைபா அறிவிக்கின்றார், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்தபோது மதிய வேளையாக இருந்தது. ஹஜ்ரத் அம்மார் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிழலில் அமர்ந்து ஓய்வெடுக்கும் வகையிலும் அன்னார் தொழுகையை நிறைவேற்றும் வகையிலும் ஓரிடத்தை கட்ட வேண்டும் என்று அன்னார் கூறினார்கள். அந்த வகையில் ஹஜ்ரத் அம்மார் அவர்கள் சில கற்களை ஒன்று கூட்டினார்கள். கபா என்ற பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்டினார்கள். இதுதான் எல்லாவற்றையும் விட முதலாவது பள்ளிவாசலாகும்.
ஹஜரத் அம்மார் அவர்கள் இதனை கட்டினார்கள். ஹஜரத் இப்னு உமர் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் யமாமா போரில் ஹஜரத் அம்மார் அவர்களை பார்த்தேன். அன்னார் ஒரு பெரிய பாறையின் மீது ஏறி முஸ்லிம்களை அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அன்னார் மாபெரும் வீரராக இருந்தார்கள். முஸ்லிம் கூட்டத்தினரே, நீங்கள் சொர்க்கத்திலிருந்து விரண்டோடுகின்றீர்களா? நான் அம்மார் பின் யாசிர் ஆவேன், என்னிடத்தில் வாருங்கள் என்று கூறினார்கள். ஹஜரத் இப்னு அம்ர் அவர்கள் கூறுகின்றார், நான் பார்த்து கொண்டிருந்தேன். அன்னாரின் ஒரு காது வெட்டப்பட்டது. ஆயினும் போரில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார். தாரிக் பின் ஷஹாப் கூறுகின்றார், அதே வெட்டப்பட்ட காதை பற்றி பனு தம்யம் என்ற ஒரு நபர் ஹஜரத் அம்மார் அவர்களை இஸ்தா, அதாவது துண்டிக்கப்பட்ட காது என்று நக்கல் செய்தார்கள். ஹஜரத் அம்மார் அவர்கள் அந்த நபரிடத்தில் கூறினார்கள், நீ எனது அழகிய காதினை குறித்து ஏளனம் செய்திருக்கின்றீர். அந்த காதானது இறைவெளியில் போர் செய்தவாது அர்ப்பணம் செய்யப்பட்டது. ஹஜரத் அம்மார் அவர்கள் அவரிடம் கூறினார்கள், என்னை நீங்கள் அவமானப்படுத்துகின்றீர்கள், ஆனால் இது எனது மிகச்சிறந்த காதாகும் என்று கூறினார்கள். ஹஜரத் காலித் பின் வலீத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனக்கும் அம்மாருக்கும் இடையில் சில உரையாடல் நடந்தது. நான் அவர்களை கடுமையாக ஏசி பேசிவிட்டேன். ஹஜரத் அம்மார் அவர்கள் என்னை பற்றி புகார் கூற ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்றார். நானும் அங்கு சென்றேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் என்னை பற்றி அவர் புகார் கூறி கொண்டிருந்தார். அங்கும் நான் மிக கடுமையாக நடந்து கொண்டேன். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பேசவில்லை. ஹஜரத் அம்மார் அவர்கள் மேலும் அழத் தொடங்கினார்கள். கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, காலிதின் நிலையை நீங்கள் பார்ப்பதில்லையா என கேட்டார். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தலையை எப்போது உயர்த்தினார்கள். பின்னர் எவர் ஹஜரத் அம்மார் அவர்களுடன் பகைமை கொள்வாரோ அல்லாஹ் அவருடன் பகைமை கொள்கின்றான். எவர் ஹஜரத் அம்மார் அவருடன் காழ்ப்புணர்ச்சி கொள்கின்றாரோ அல்லாஹ் அவருடன் காழ்ப்புணர்ச்சி கொள்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜரத் காலித் பின் வலீத் கூறுகின்றார், இனி எப்படியாவது ஹஜரத் அம்மார் அவர்கள் என்னிடம் திருப்தி கொள்ள வேண்டும் என்பதை தவிர்த்து அப்போது எனக்கு வேறு எந்த எண்ணமும் அன்பிற்குரியதாக இருக்கவில்லை. ஹஜரத் காலித் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஹஜரத் அம்மார் அவர்களை சந்தித்தேன். அவரிடத்தில் மன்னிப்பை வேண்டினேன். அவர்களும் என்னிடம் திருப்தி அடைந்தார்கள். அதனுடைய முழு விவரம் ஒரு இடத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அஷ்தர் கூறுகின்றார், நான் ஹஜரத் காலித் பின் வலீத் அவர்கள் இவ்வாறு கூறுவதை கேட்டேன். அன்னார் கூறுகின்றார்கள், ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒரு போருக்காக அனுப்பி வைத்தார்கள். ஒரு போரின் சந்தர்ப்பத்தில் பயணக்குழு ஒன்றை அனுப்பி வைத்தார்கள். என்னுடன் ஹஜரத் அம்மார் பின் யாசர் அவர்களும் இருந்தார்கள். இந்த திட்டத்தில் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு குடும்பத்தினரிடம் சென்றோம். ஹஜரத் அம்மார் அவர்கள் கூறினார்கள், இந்த மக்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஆவர். ஆனால் நான் அவர்களின் கூற்றின் பக்கம் எந்த கவனமும் செலுத்தவில்லை. நான் மற்ற மக்களுடன் நான் எவ்வாறு நடந்து கொண்டேனோ அவ்வாறே இவர்களுடனும் நடந்து கொள்வேன் என்று கூறினேன். அதற்கு நான் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று சந்தித்து இதனை கூறுவேன் என்று அன்னார் என்னை எச்சரித்தார்கள். பின்னர் ஹஜரத் அம்மார் அவர்கள் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். நடந்த அனைத்தையும் கூறினார்கள். ஆனால் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்பதையும் அன்னார் மௌனமாக இருந்ததையும் ஹஜரத் அம்மார் அவர்கள் கண்டார்கள். எனவே அந்நிலையில் அன்னார் திரும்பி சென்று விட்டார்கள். அன்னாரின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. ஹஜரத் காலித் அவர்கள் கூறுகின்றார்கள், பின்னர் ஹஜரத் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்தார்கள். காலிதே, அம்மாரை ஏசி பேச வேண்டாம். ஏனென்றால் எவர் அன்னாரை ஏசி பேசுவாரோ அல்லாஹ் அந்த நபரை ஏசி பேசியவருக்கு எதிராக பழி வாங்குவான். எவர் அம்மாருடன் பகைமை கொள்வாரோ அவருடன் அல்லாஹ் பகைமை கொள்வான். எவர் அம்மாரை முட்டாள் என்று கூறுவாரோ அல்லாஹ் அவரை முட்டாள் என்று கூறுகின்றான். ஹஜரத் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் அமர்ந்திருந்தேன். ஹஜரத் அம்மார் பின் யாசர் அவர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி வேண்டினார்கள். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுமதி தந்தார்கள். பின்னர் பரிசுத்தமான நபரே, உங்களை வரவேற்கின்றோம் என்று கூறினார்கள். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருக்கு வழங்கிய கண்ணியத்திற்கான நிகழ்வாகும் இது. ஹஜரத் ஆயிஷா அவர்கள் கூறுகின்றார்கள், அம்மார் அவர்களுக்கு 2 விஷயங்கள் கொடுக்கப்பட்டு அதில் ஒன்றை தேர்ந்தெடுக்குமாறு கூறப்பட்டால் எப்பொழுதும் எந்த விஷயத்தில் நேர்வழி மிக அதிகமாக இருக்குமோ அதனையே அவர் தேர்ந்தெடுப்பார் என்று ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜரத் அம்ர் பின் ஷர்ஹபின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அம்மார் பின் யாசர் அவர்களின் நாடி நரம்புகளில் ஈமான் ஊடுருவி விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது அன்னார் ஈமானில் முழுமையாக மூழ்கி இருந்தார்கள். ஹஜரத் அம்மார் பின் யாசர் அவர்கள் ஷைத்தானிடமிருந்து அடைக்கலம் வழங்கப்பட்ட மக்களை சார்ந்தவராக கருதப்பட்டார்கள். இப்ராஹிம் அல்கமா என்பவரிடமிருந்து அறிவிக்கின்றார், அன்னார் கூறுகின்றார், நான் சிரியாவிற்கு வந்தேன். ஹஜரத் அபு தர்தா கூறி வந்ததாக மக்கள் கூறினர், ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ் பாதுகாத்த நபர் உங்களிடம் இருக்கின்றாரா? அதாவது ஹஜரத் அம்மார் அவர்களை பற்றி ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாவிலிருந்து வெளிவந்த வார்த்தைகளை மக்கள் கூறி வந்தனர். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மக்காவின் மீது படையெடுப்பதற்கான ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த திட்டத்தை அன்னார் ரகசியமாக வைத்து வந்தார்கள். சஹாபாக்களும் அந்த திட்டத்தில் பங்கு பெற்று வந்தார்கள். ஆயினும் மக்காவின் மீது படையெடுக்கப்படுகின்ற என்ற தகவல் பகிரங்கமாக அறிவிக்கப்படவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் பதர் போரில் பங்கு பெற்ற சஹாபியான ஹாதிப் பின் பல்தா என்ற ஒரு சஹாபி தனது எளிமை மற்றும் அறியாமையின் காரணமாக மக்காவிலிருந்து வந்திருந்த ஒரு பெண்ணின் கையில் ஒரு ரகசிய கடிதம் ஒன்றை மக்காவிற்கு கொடுத்து அனுப்பினார். அதில் மக்காவின் மீது தொடுக்கப்பட இருந்த தாக்குதலுக்கான ஆயுதங்களை பற்றியான செய்தி இருந்தது. அந்த பெண்மணி அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு சென்றாள். அல்லாஹ் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை அறிவித்து கொடுத்தான். எனவே ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி அவர்களையும் அவர்களுடன் 2-3 நபர்களையும் அந்த பெண்மணியை பின்தொடர்ந்து அக்கடிதத்தை பெற்று வருவதற்கு அனுப்பி வைத்தார்கள். அதில் ஒருவர் அம்மார் பின் யாசர் ஆவார்கள். இந்த சம்பவத்தை குறிப்பிட்டவாறு முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், சாரா என்ற பெயருடைய ஒரு பெண்மணி மக்காவில் வசித்து வந்தார். பனி ஹாஷிம் என்ற கோத்திரத்தின் பராமரிப்பில் அந்த பெண்மணி இருந்து வந்தார். அந்த நாட்களில் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்கான ஏற்பாட்டை செய்து வந்தார்கள். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் முஸ்லிமாக மாறி மக்காவை விட்டு தப்பித்து வந்துள்ளீர்களா என அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அந்த பெண்மணி, நான் முஸ்லிமான நிலையில் இங்கு வரவில்லை, மாறாக விஷயம் என்னவென்றால் நான் தற்போது தேவையுடையவளாக இருக்கின்றேன். தங்களுடைய குடும்பம் எப்போதும் என்னை பராமரித்து வந்துள்ளது. அதன் காரணமாகவே நான் தற்போது உங்களிடத்தில் வந்துள்ளேன். எனக்கு பொருளாதார உதவி கிடைக்கும் என்ற எண்ணத்தில் இங்கு வந்துள்ளேன். அப்போது ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை மக்களிடம் கூறினார்கள். மக்கள் அவருக்கு கொஞ்சம் உடைகளையும் செல்வத்தையும் வழங்கினார்கள். அதன் பிறகு அவர் மதீனாவிலிருந்து தமது நாட்டிற்கு திரும்பினார். அவர் திரும்பி சென்றபோது பதர் போர் சஹாபியான ஹாத்திப் அவர்கள் 10 தர்ஹம்களை அவருக்கு கொடுத்தார்கள், அந்த பெண்மணிக்கு கொடுத்தார்கள். மேலும் நான் உன்னிடம் ஒரு கடிதம் ஒன்றை தருகின்றேன், அதனை மக்கத்து வாசிகளிடம் கொடுத்துவிட வேண்டும் என்று கூறினார்கள். அதனை அந்த பெண்மணியும் ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் அந்த கடிதத்தை வாங்கிக் கொண்டு அவர் சென்று விட்டார். அக்கடிதத்தில் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் மீது தாக்குதல் நடத்த எண்ணியுள்ளார்கள், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்ற செய்தியை ஹாத்திப் அவர்கள் மக்காவாசிகளுக்கு கூறியிருந்தார்கள். அந்த பெண்மணி மதீனாவிலிருந்து புறப்பட்ட சற்று நேரத்திலேயே ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீன் மூலமாக அந்த பெண்மணி கடிதத்தை கொண்டு செல்கின்றார் என்ற செய்தி இறைவன் அறிவித்தான். எனவே உடனடியாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி அவர்களுடன் உம்மார் அவர்களையும் இன்னும் ஒரு சிறிய கூட்டத்தையும் அனுப்பி வைத்து அவரை பிடித்து அந்த கடிதத்தை பெற்று வரும்படி அனுப்பி வைத்தார்கள். கடிதத்தை தரவில்லை என்றால் அவரை கொன்றுவிடும்படியும் கூறியிருந்தார்கள். எனவே அந்த கூட்டம் வழியிலேயே பிடித்தது. அந்த பெண்மணி அதனை மறுத்தார். என்னிடத்தில் எந்த கடிதமும் இல்லை என சத்தியம் செய்தார். ஹஜ்ரத் அலி அவர்கள் வாளை உருவினார்கள். மேலும் எங்களிடம் கூறப்பட்டது பொய்யல்ல, வஹீயின் மூலமாக செய்தி கிடைத்துள்ளது, கடிதம் நிச்சயமாக உன்னிடமே உள்ளது. வாளுக்கு அஞ்சி அந்த பெண்மணி அந்த கடிதத்தை தனது தலைமுடியிலிருந்து வெளியே எடுத்தார். அந்த கடிதத்தை பார்த்தபோது அது ஹாத்திப் அவரிடமிருந்து அனுப்பப்பட்டது என்பது தெரிய வந்தது. ஹாத்திப் வரவழைக்கப்பட்டார். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படி என்ன நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார், இறைவன் மீது ஆணையாக நான் ஈமான் கொண்டதிலிருந்து இதுவரை ஒருபோதும் நிராகரிப்பாளனாக ஆகவில்லை. விஷயம் என்னவென்றால் மக்காவில் உள்ள எனது கோத்திரத்திற்கு எந்த உதவியாளரும் அவர்களை கருத்தில் கொள்பவரும் இல்லை. நான் இந்த கடிதத்தின் மூலமாக நிராகரிப்பாளர்கள் எனது கோத்திரத்தாருக்கு துக்கம் எதுவும் கொடுக்காமல் இருக்கும் வகையில் பயனடைய விரும்பினேன், அவ்வளவுதான். மற்றபடி வேறு எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஹாத்திபை கொலை செய்துவிட விரும்பினார்கள். ஆனால் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரை தடுத்தார்கள். மேலும் பதர் போர் சஹாபிகள் மீது இறைவன் தனது திருப்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றான். மேலும் நீங்கள் என்ன செய்தாலும் நான் அதனை மன்னித்து விடுவேன் என்றும் இறைவன் கூறியுள்ளான் என்று அன்னார் கூறினார்கள். எனவே அறியாமையினால் நிகழ்ந்த தவறாக அது இருந்தது. முஸ்லிம்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது அன்னாரின் நோக்கமாக இருக்கவில்லை. ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஹஜ்ரத் அம்மார் பின் யாசர் அவர்களை ஒருமுறை கூஃபா நகருக்கு ஆளுநராக ஆக்கினார்கள். கூஃபா நகரத்தின் மக்களின் பெயரில் கீழ்கண்டவாறு செய்தி அனுப்பினார்கள். நான் அம்மார் பின் யாசர் அவர்களை அமீராகவும் இப்னு மசூத் அவர்களை ஆசிரியராகவும் அமைச்சராகவும் உங்களுக்கு நியமித்து அனுப்பியுள்ளேன். பைத்துல் மால் அமைப்பின் நிர்வாகத்தை இப்னு மசூத் அவரிடம் ஒப்படைத்துள்ளேன். இவர்கள் இருவரும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமிக்க சஹாபாக்கள் ஆவார்கள். இவர்கள் பதர் போரில் பங்கு பெற்றிருந்தார்கள். எனவே இவர்கள் இருவருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும். நான் உஸ்மான் பின் ஹனீஃப் அவர்களை ஈராக் நாட்டை சார்ந்த அல் அஸ்வாத் என்ற பகுதிக்கு அமீராக அனுப்பி வைக்கின்றேன்.
அந்த பசுமை நிறைந்த பகுதியாகும் அது. எனவே அது சவாத் என்று அழைக்கப்பட்டது. அடுத்து அஹ்லே கூஃபாவிடமிருந்து வந்த புகாரின் காரணமாக ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜரத் அம்மார் பின் யாசர் அவர்களை பதவி நீக்கம் செய்தார்கள். ஒருமுறை ஹஜரத் உமர் அவர்கள் அன்னாரிடம், நான் உங்களை பதவி நீக்கம் செய்வது உங்களுக்கு வேதனை அளித்ததா என்று கேட்டார்கள். ஹஜரத் அம்மார் அவர்கள், நீங்கள் என்னிடத்தில் கேட்டதால் நான் கூறுகின்றேன். நீங்கள் என்னை ஆளுநராக ஆக்கிய போதும் நான் அதனை விரும்பவில்லை, அது நல்லதாக எனக்கு படவில்லை. ஆனால் நீங்கள் என்னை ஆளுநராக ஆக்கிய பிறகு நான் அதற்கு கட்டுப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. எனவே நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போது நீங்கள் என்னை அந்த பொறுப்பிலிருந்து அகற்றிவிட்டீர்கள். இதுவும் எனக்கு கஷ்டமாக இருந்த போதிலும் அன்னார் அதனை தானாக கூறவில்லை, முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தார்கள். அந்த பொறுப்பிலிருந்து விலகிய பிறகு ஹஜரத் உமர் அவர்கள் வினவியதால் தனது உள்ளத்திலிருந்த உண்மையை அப்படியே வெளிப்படுத்தினார்கள். ஹஜரத் உஸ்மான் அவர்களுக்கு எதிராக நயவஞ்சர்களும் கிளர்ச்சியாளர்களும் மதீனாவில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வந்தார்கள். அப்போது துரதிருஷ்டவசமாக தனது பாமர தன்மையின் காரணமாக ஹஜரத் அம்மார் பின் யாசர் அவர்களின் வலையில் ஏமாற்றுதலால் சிக்கிக் கொண்டார்கள். செயல் ரீதியாக அன்னார் எவ்வகையிலும் குழப்பவாதிகளுக்கு உதவி செய்யவில்லை. ஹஜரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது தொடர்பாக கூறுகின்றார்கள், மதீனாவின் குடிமக்களாகிய வெறும் 3 நபர்கள்தான் அக்கூட்டத்தினருடன் இருந்தனர். ஒன்று முஹம்மது பின் அபி பக்கர். அவர் ஹஜரத் அபூபக்கர் அவரின் மகனாக இருந்தார்கள். அவரை குறித்து வரலாற்று ஆசிரியர்களின் எண்ணம் என்னவென்றால், மக்கள் அவரது தந்தையின் காரணமாக அவருக்கு கண்ணியம் வழங்கினர். எனவே நான் பெரிய அந்தஸ்து படைத்தவன் என்ற எண்ணம் அவரிடத்தில் உருவானது. இல்லையென்றால் உள்ளபடி அவருக்கு உலகில் எந்த முக்கியத்துவமும் இருந்திருக்கவில்லை. அவர் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழமையிலும் இருந்ததில்லை. பிறகும் கூட சிறப்பான எந்த கல்வியையும் அவர் பெற்றிருக்கவில்லை. ஹஜ்ஜத்துல் விதாவி நாட்களில் அவர் பிறந்தார். ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற போது அவர் பால்குடி குழந்தையாக இருந்தார். அவருக்கு 4 வயது இருந்தபோது ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணமடைந்தார்கள். இவ்வாறு தன்னிகரற்ற அந்த நபரின் தர்பியத்திலிருந்தும் பயன்பெறுவதற்கான சந்தர்ப்பமும் அவருக்கு கிடைத்திருக்கவில்லை. இரண்டாம் நபர் முஹம்மது பின் அபு ஹுசைஃபா ஆவார். இவரும் சஹாபி கிடையாது. அவரது தந்தை யமாமா போரில் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார். ஹஜரத் உஸ்மான் அவர்கள் அவரின் தர்பியத்திற்கு தானே பொறுப்பேற்றிருந்தார்கள். குழந்தை பருவம் முதல் அவரை அன்னார் பராமரித்து வந்தார்கள். ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலிஃபான பிறகு அன்னாரிடம் தமக்கு ஒரு பதவி தருமாறு கேட்டார். அதற்கு அன்னார் மறுத்துவிட்டார்கள். எனவே நான் வெளியே சென்று ஏதாவது பணி செய்வதற்கு அனுமதி தருமாறு கேட்டார். அன்னார் அதற்கு அனுமதி அளித்து அவரை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு அவர் எகிப்து நாட்டிற்கு சென்று விட்டார். அங்கு சென்று அப்துல்லா பின் சபாவின் தோழருடன் இணைந்து கொண்டு ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடத் தொடங்கினார். எகிப்து மக்கள் மதீனாவின் மீது தாக்குதல் நடத்தினர். அப்போது இவரும் அவருடன் சேர்ந்து வந்தார். ஆனால் கொஞ்ச தூரம் வந்துவிட்டு பின்னர் திரும்பி சென்று விட்டார். அந்த குழப்பத்திற்குரிய நேரத்தில் அவர் மதீனாவில் இருக்கவில்லை. மூன்றாவது நபர் அம்மார் பின் யாசர் ஆவார்கள். இவர் சஹாபியாக இருந்தார். அவர் ஏமாற்றுதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார். ஹஜரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை விளக்கியுள்ளார்கள். அன்னார் அரசியல் பற்றி சற்றும் அறியாதவராக இருந்தார். ஹஜரத் உஸ்மான் அவர்கள் அன்னாரை எகிப்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கு சென்று ஆளுநரின் ஏற்பாட்டை பற்றி அறிக்கை அனுப்புமாறும் கூறியிருந்தார்கள். அப்போது அப்துல்லா பின் சபா அன்னாரை வரவேற்று அன்னாரின் எண்ணங்களை எகிப்தின் ஆளுநருக்கு எதிராக உருவாக்கிவிட்டான். அந்த நாட்டின் ஆளுநர் நிராகரிப்பின் காலத்தில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கடுமையாக எதிர்த்து வந்த மக்களில் ஒருவராக இருந்து வந்தார். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். எனவே அன்னார் மிக விரைவாக அவருக்கு எதிராகவும் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டிலும் வந்துவிட்டார். அதாவது அந்த ஆளுநர் ஒருமுறை எதிர்ப்பு செய்தார். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுக்கு அன்பு இருக்கவே செய்தது. எனவே எதிரிகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராகவும் ஆளுநருக்கு எதிராகவும் மக்களது கூற்றின் தாக்கத்திற்கு இவரை உள்ளாக்கினர். மேலும் இவர் ஏற்கனவே எதிர்த்திருக்கின்றார். இப்போது மீண்டும் அவரது உள்ளம் இஸ்லாத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. எனவேதான் இவர் இப்படி செய்கின்றார் என்று எண்ணினார்கள். எவ்வாறு இருப்பினும் ஆளுநருக்கு எதிராக தப்பெண்ணம் உருவாக்கப்பட்ட பிறகு பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீதும் அன்னாரை தப்பெண்ணம் கொள்ளும் வகையில் எதிரிகள் முயற்சி செய்தனர். ஆயினும் அன்னார் செயல் ரீதியாக எந்த குழப்பத்திலும் பங்கு பெறவில்லை. ஏனென்றால் மதீனாவின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்ட போது கூட அன்னார் மதீனாவில் இருக்கவில்லை. மாறாக தனது வீட்டில் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். அந்த குழப்பவாதிகளுக்கு எதிராக அவர்கள் எந்த விஷயத்திலும் பங்கு பெறவில்லை. அதேபோன்று செயல் ரீதியாகவும் குழப்பத்தில் எவ்வகையிலும் பங்கு பெறவில்லை. மதீனாவில் இருந்த பிறகும் குழப்பவாதிகளுக்கு எதிராக எந்த பங்களிப்பையும் வழங்கவில்லை என்பதே அன்னாரின் பலவீனமாக இருந்தது. அதனை நாம் நிராகரிக்கவில்லை. ஆயினும் செயல் ரீதியாக அன்னார் எந்த வகையிலும் பங்களிப்பு வழங்கவில்லை. அந்த குழப்பவாதிகளின் தீய செயல்களிலிருந்து அன்னார் முற்றிலும் தூயவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் அலி அவர்களின் கிலாபத் காலகட்டத்தில்
ஹஜரத் அம்மார் பின் யாசர் அவர்கள் ஹஜரத் அலி அவர்களுடன் இருந்தார்கள். ஹஜரத் அலி அவர்களுடன் ஜமல் போரிலும் சஃபீன் போரிலும் கலந்து கொண்டார்கள். அபு அப்துல் ரஹ்மான் சல்மா கூறுகின்றார்கள், நாங்கள் சஃபீன் போரில் ஹஜரத் அலி அவர்களுடன் இருந்தோம். நான் ஹஜரத் அம்மார் பின் யாசர் அவர்களை சந்தித்தேன். அவர் எந்த பக்கம் சென்றாலும் எந்த திசையில் சென்றாலும் அன்னாருடன் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் அன்னாரை பின்தொடர்ந்து சென்றார்கள். அன்னார் இந்த சஹாபாக்களுக்கு ஒரு கொடியாக இருந்தார்கள். அப்துல்லா பின் சல்மா கூறுகின்றார்கள், சஃபீன் போரில் நான் ஹஜரத் அம்மார் பின் யாசர் அவர்களை பார்த்தேன். இது எந்த போர் என்றால் அது ஹஜரத் அலி அவர்களுக்கும் சிரியாவின் அமீராக இருந்த முஆவியா அவர்களுக்கும் இடையில் நிகழ்ந்த போராகும். அன்னார் மிகவும் முதுமையை அடைந்திருப்பதை நான் கண்டேன். அப்துல்லா பின் சல்மா கூறுகின்றார்கள், நீண்ட நேரம் நிற்கக்கூடியவராக அன்னார் இருந்தார்கள். அன்னாரின் நிறம் கோதுமை நிறமாக இருந்தது. ஹஜரத் அம்மார் அவர்களின் கையில் வாள் இருந்தது. அன்னாரின் கரம் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஹஜரத் அம்மார் கூறினார்கள், எந்த இறைவனின் கையில் எனது உயிர் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையாக நான் இந்த வாளை கொண்டு ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இணைந்து 3 போர்களை செய்திருக்கின்றேன். இது 4வது போராகும். எந்த இறைவனின் கையில் எனது உயிர் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையாக இந்த மக்கள் எம்மை அடித்து அடித்து பேரிச்சமர கிளையின் குச்சியை போன்று என்னை ஆக்கிவிட்டாலும் சரியே, நாம் உண்மையில் இருக்கின்றோம், இந்த மக்களே தவறிழைக்கின்றனர் என்றே நான் கருதுவேன் என்று கூறினார்கள். அபுல் பக்தரி கூறுகின்றார்கள், சஃபீன் போரின் போது ஹஜரத் அம்மார் பின் ஆசர் அவர்கள் கூறினார்கள், எனக்கு பருகுவதற்காக பாலை கொண்டு வாருங்கள். ஏனென்றால் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் கடைசியாக பருகின்ற பானம் பாலாக இருக்கும் என்று என்னிடம் கூறினார்கள். எனவே பால் கொண்டு வரப்பட்டது. ஹஜரத் அம்மார் அவர்கள் பாலை குடித்தார்கள். பின்னர் முன்னால் சென்று பொருட்டவாறு ஷஹீதானார்கள். ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது, ஹஜரத் அம்மார் அவரிடத்தில் பால் கொண்டு வரப்பட்டது. அப்போது அம்மார் அவர்கள் சிரித்தார்கள். மேலும் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள், மிக கடைசி பானமாக நீங்கள் பாலை அருந்துவீர்கள் என்று கூறினார்கள். இன்று நான் இந்த நிலையில் ஷஹீதாகுவதை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றேன். ஹஜரத் அம்மார் பின் யாசர் சஃபீன் போரின் சந்தர்ப்பத்தில் கூறினார், சொர்க்கம் வாள்கள் மின்னுவதற்கு பின்னால் உள்ளது. தாகித்தவர் நீரூற்றை அடைந்து விட்டார். இன்று நான் எனது அன்பிற்குரியவர்களை சென்று சந்திப்பேன். இன்று நான் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அன்னாரின் கூட்டத்தினரையும் சந்திப்பேன். அப்துல் ரஹ்மான் பின் அப்சி தனது தந்தையரிடமிருந்து அறிவிக்கின்றார், ஹஜரத் அம்மார் பின் யாசர் சஃபீன் என்ற பகுதியின் பக்கம் சென்றார்கள். ஃபாரத் என்ற நதியின் ஓரத்தில் நின்றவாறு கூறினார்கள், அல்லாஹ்வே, உனக்கு இது பிடித்தமானது என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் இந்த மலையிலிருந்து கீழே குதித்து விடுவேன். மிக விரைவாக பெரும் நெருப்பை மூட்டி நான் குதித்து விடுவதிலேயே உனது விருப்பம் உள்ளது என்றால் நான் அதிலும் குதித்து விடுவேன். நான் தண்ணீரில் மூழ்கி விடுவது உனக்கு விருப்பத்திற்குரிய என்றால் தண்ணீரில் என்னை மூழ்கடித்துக் கொள்வேன். நான் உனது திருப்திக்காக மட்டுமே இந்த போரை செய்கின்றேன். நீ என்னை தோற்கடித்து விடக்கூடாது என்று உன்னிடம் வேண்டுகின்றேன். நான் உனது திருப்தியை மட்டுமே விரும்புகின்றேன். ஹஜரத் அம்மார் பின் யாசர் அவர்களை அபு வாதியா மஸ்னி என்பவன் ஷஹீதாக்கினான். அவன் ஒரு ஈட்டியை எய்தான். அதனால் அவர்கள் கீழே விழுந்தார்கள். அடுத்து ஒரு நபர் ஹஜரத் அம்மார் மீது தாக்குதல் நடத்தி அன்னாரின் தலையை துண்டித்தான். பின்னர் அவர்கள் இருவரும் சண்டையிட்டவாறு முஆவியாவிடம் வந்தார்கள். இருவரும் அன்னாரை நான் தான் கொலை செய்தேன் என்று கூறினார்கள். ஹஜரத் அம்ர் பின் ஆஸ் அவர்கள் கூறினார்கள், அன்னார் அப்போது முஆவியாவுடன் இருந்தார்கள், சஹாபியும் ஆவார்கள். ஆனால் அப்போது சில தவறான புரிதலின் காரணமாக எப்படியோ முஆவியாவுடன் இருந்தார்கள். ஆயினும் எண்ணம் நல்லதாகவே இருந்தது. அது இந்த கூற்றிலிருந்து வெளிப்படுகின்றது. ஹஜரத் அம்ர் பின் அல் ஆஸ் கூறினார், அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் இருவரும் நெருப்பை குறித்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது அவர்கள் இருவரும் ஹஜரத் அம்மாரை ஷஹீதாக்கி இருந்தார்கள். இருவரும் நான் தான் ஷஹீதாக்கினேன் என்று வாதம் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே நீங்கள் இருவரும் நெருப்பை குறித்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று அன்னார் கூறினார்கள். ஹஜரத் முஆவியா அவர்கள் ஹஜரத் அம்ர் பின் ஆஸின் இந்த கூற்றை செய்யுமெடுத்தார். அவர்கள் இருவரும் சென்று விட்ட பிறகு முஆவியா ஹஜரத் அம்ர் பின் ஆஸ் அவரிடம் கேட்டார், நீங்கள் கூறியபடி நான் ஒருபோதும் காணவில்லையே என்று முஆவியா கேட்டார். மக்கள் எமக்காக தமது உயிரையும் அர்ப்பணித்து விட்டார்கள். ஆனால் நீங்கள் அவ்விருவரிடம் நெருப்பிற்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறுகின்றீர்களே, இது என்ன விஷயம் என்று கேட்டார். அதற்கு அம்ர் பின் ஆஸ் அவர்கள் கூறினார்கள், இது எப்படிப்பட்ட விஷயம் என்றால் அல்லாஹின் மீது ஆணையாக இதனை நீங்களும் அறிவீர்கள். மேலும் நான் இந்த சம்பவத்திற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மரணித்திருந்தால் நன்றாகவே இருந்திருக்கும் என்று நான் விரும்புகின்றேன். அதனால் நான் இவ்வாறு சண்டையிடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது. ஹஜரத் அம்மார் அவர்களின் மரணம் ஹஜரத் அலி அவர்களின் கிலாபத் காலகட்டத்தில், அதாவது சஃபீன் போரின் போது ஹிஜ்ரி 37வது ஆண்டு 94வது வயதில் நடந்தது. சிலரின் பார்வையில் அன்னாரின் வயது 93 அல்லது 91 இருந்தது. ஹஜரத் அம்மார் பின் யாசர் அவர்களின் நல்லடக்கம் சஃபீன் பகுதியிலே நடந்தது. யஹீ பின் ஆபிஸ் கூறுகின்றார், ஹஜரத் அம்மார் பின் யாசர் ஷஹீதாக்கப்பட்ட போது அவர் கூறினார், என்னை எனது உடையிலேயே அடக்கம் செய்யுங்கள். ஹஜரத் அலி அவர்கள்
ஹஜரத் அம்மார் அவர்களை அவர்களது உடையிலேயே அடக்கம் செய்தார்கள். அபு இஸ்ஹாக் கூறுகின்றார்கள், ஹஜரத் அலி அவர்கள் ஹஜரத் அம்மார் பின் யாசர் மற்றும் ஹாஷிம் பின் உத்துபா இருவரின் ஜனாசா தொழுகையை தொலைவித்தார்கள். ஹஜரத் அம்மார் அவர்களை தனக்கு மிக அருகில் வைத்தார்கள் மற்றும் ஹாஷிம் அவர்களை அன்னாருக்கு அடுத்து வைத்து இருவருக்காகவும் ஒரே முறையில் 5 அல்லது 7 தக்பீர்களை கூறினார்கள். உண்மைக்காக போரிட்டு தனது உயிரை கொடுத்த சஹாபிகள் ஆவர் இவர்கள். அல்லாஹ் அவர்களின் தரஜாத்துகளை உயர்த்துவானாக. இந்த சஹாபாக்களை குறித்த இன்னும் சில சம்பவங்களும் அறிவிப்புகளும் உள்ளன. அதனை இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நான் கூறுவேன். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.